வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மைவி3ல வந்துருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ நம்ம ஒன்று போட்டிருப்போம். நம்ம எம்டி சாருக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்குறாங்க, அவங்க நேரில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பற்றின இப்போ ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள டீட்டெயிலாக பேசலாம். நேற்று சமூக வலைத்தளங்களில் மைவி3 சம்மந்தமாக ஒரு ட்ரெண்டிங்கான போன ஒரு டாப்பிக்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டி சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் கிடச்சிருச்சு, அவங்களுக்கு ஒரு சில தளர்வுகள் கொடுத்துருக்குறாங்க, அது நாட்களில் அவங்க நேரில் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஸோ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு செய்தியை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருப்பேன். இப்போ நமக்கு கிடைச்ச தகவல் படி வந்து பார்த்தீங்கன்னா, அது முழுக்க முழுக்க அது ஒரு தவறான ஒரு தகவலாக எல்லாருக்கும் பரவி இருக்குது. நிறைய யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அதை தெரியாமையே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. ஸோ நான் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸை ஃபுல்லாக தெரிஞ்சிக்காமல் அந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ மெயினாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எம்டி சாருக்கான ரிலாக்ஸேஷனுக்கு ஸோ நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறதா தான் நமக்கு ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக பரப்பிட்டாங்க. ஸோ நான் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸை உங்களுக்கு ஒரு தவறாக கன்வே பண்ணிட்டேன். ஸோ இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி எந்த விதமான ஒரு தகவலும் வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிய வருது. எம்டி சாருக்கு ரிலாக்ஸேஷன் வந்து இதுவரையும் எதுவும் கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் லீகல் டீம்லேருந்தும் போர்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கம்யூனிகேஷனும் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி தவறான செய்திகள் பரவிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லீகல் டீம்லேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதனோட அடிப்படையில் உங்கள் எல்லாருக்கும் நான் தெரியப்படுத்தணும், நம்ம சேனல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான தகவலையும் கரெக்டான தகவலையும் நான் உங்களுக்கு விசாரித்து நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருப்பேன். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்ததுனால நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கரெக்டான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எம்டி சாருக்கு அந்த மாதிரி இதுவரை எந்த ரிலாக்ஸேஷனும் கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கு இப்போ ஒரு புதிய தகவல் வந்திருக்குது. ஸோ மெம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உச்சக்கட்ட சந்தோஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ வந்து இந்த ஃபேக்கான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபேக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே ஒரு கஷ்டமாக தான் இருந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஒரு பாசிட்டிவான தகவலை தான் நம்ம சேனல் மூலிமா எப்போதும் சொல்லிக்கிட்டு இருப்போம். இப்போ ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சேடான நியூஸு உங்கள் நம்பிக்கையை உடைக்கிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 தடவை நம்ம அந்த நியூஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த அந்த தகவலை நான் உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்துகிற கவலைப்பட வேணாம். ஸோ நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எந்த வீடியோ பார்த்தாலும் நீங்கள் ஒரு பாசிட்டிவாகவே எடுத்துக்கங்க, எதுவும் நெகட்டிவாக எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அந்த வீடியோவை பாருங்கள், பிடிக்கலங்கிற பட்சத்தில் ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு நெகட்டிவ் தாட்டை எப்போதும் வரவிடாதீங்க. அதை தான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறது. நீங்கள் எந்த வீடியோ வேணாலும் பிடிச்சிருந்தால் மட்டும் பாருங்கள், பிடிக்கலனா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ எப்போதும் நம்ம சேனலில் சொல்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாகவே இருங்க. ஒரு நல்ல தகவல் நமக்கு கூடிய விரைவில் வரும். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 நாளில் அடுத்து 71 டேரக்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரிலாக்ஸேஷன் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஹியரிங் டேட் வரப்போகுது. ஸோ எது தெரிய வந்தாலும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி முக்கியமாக மைவி3 மெம்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தவறான புரிதலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. தெரியாதவங்களுக்கு நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் ரொம்பவே ஒரு வருத்தத்தோட இந்த பதிவை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இதே மாதிரி வேறு நல்ல தகவலோடையும் வேறு ஏதாவது பாசிட்டிவான தகவல் இருந்தால் நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.